हर हर शिव शिव जय जय शङ्करा, जय जय शङ्करा, काञ्ची शङ्करा, चन्द्रशेखरा। हर हर शिव शिव जय जय शङ्करा, जय जय शङ्करा, काञ्ची शङ्करा, चन्द्रशेखरा। நின்னை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பலம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஹர ஹர சிவ சிவ ஜெய ஜெய சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, காஞ்சி சங்கரா, சந்திரசேகரா. ஒரு முறை திருவாரூரில் கமலம் என்கிற ஒரு பெண்மணி ரொம்ப பெரியவா மேல அதீத பக்தி கொண்டவா. பெரியவாள்கிட்ட தான் எதவானாலும் பெரியவாள்கிட்ட தான் போயிடுவா. அவளுடைய தந்தையாருக்கு ராஜபிளவு அப்படின்னு ஒரு வியாதி. அதும்போது என்ன ஆச்சு, ரொம்ப முத்தி போய் கை அழுகிய நிலையில் போய்டுறது. ரொம்ப வலி தாங்க முடியல. மருத்துவர்கிட்ட போகிறா. மருத்துவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கையையே ஆப்ரேட் பண்ணிடணும், ஏன்னா இது இப்படியே விட்டேன்னா அவர் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்கிறா. அவளுக்கு ரொம்ப அது அதிர்ச்சியாக இருக்கு. சரி, நம்ம வைத்தியநாத சுவாமியாக அவள் நினைக்கிறது நம்ம மகா பெரிவாளை தான். உடனே நம்ம பெரிவாளை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போகிறா பெரிவாள்கிட்ட. பெரிவாளை போய் சந்தித்து சொல்கிறா, இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி இருக்குது பெரிவா, நீங்கள் தான் இதான்னு சொல்லணும், டாக்டர் உடனே கையை ஆம்பிடேட் பண்ணணும்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறா. இப்போ பெரிவா ரொம்ப நேரம் தியானத்தில் இருந்துட்டும் பெரிவா சொல்கிறா, திருநீர் கொடுத்து இதை நீ தேய்ச்சிண்டே வா, ஆப்ரேஷன்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமுச்சுடுறா. அவள் அந்த மருத்துவர்கிட்ட சொல்லும்போது அவர் ரொம்ப கோவப்படுறார். என்ன இது பைத்தியக்காரத்தனமாக இருக்கு, நீங்கள் இப்படியே விட்டுட்டு நாளைக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு என்கிட்ட கொண்டு வராதீங்கோ அப்படின்னு ரொம்ப தீர்மானமாக சொல்லி அவளை அமுச்சுடுறா. அவளுக்கான பெரியவா மேலே ரொம்ப பக்தி அண்டு நம்பிக்கை. அதனால் அது அந்த திருநீரை தடவிண்டே வரா. நாளடைவில் அவருக்கு அது குணமாயிடுறது. அதுதான் பெரியவாளோட பெரிய இது. அப்புறம் கொஞ்ச நாள் முதுமை அவருக்கு வர ஆரம்பிக்கிறது. அதில் என்ன ஆயிடுறதுன்னா மறதி, ரொம்ப இந்த மறதி நிலைமை, கோமா ஸ்டேஜுக்கு போகிற லெவலுக்கு ஆயிடுறார் அவர். அப்போ அவளோட அம்மா சொல்கிறா, அந்த கமலத்தோட அம்மா சொல்கிறா, நம்ம குடும்பத்தில் நம்ம எதுவுமே யாருமே சந்நியாசம் எடுத்துக்கல, அந்த ஒரு அனுகிரகம் உங்கள் அப்பாவுக்கு கிடைக்கட்டுமே, அந்த பாக்கியம் அவர் கிடைக்கட்டும், பெரியவாள்கிட்ட போய் அப்பாவுக்கு சந்நியாசம் எடுத்துக்கலாமான்னு போய் கேட்டுண்டு வா அப்படின்னு சொல்கிறா. அப்போ இவளுக்கு தோன்றது, ஐயோ நம்மளோட இந்த பக்தியின் தாக்கம் தான் நம்ம அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு பெரியவாள்கிட்ட போகிறா. எங்கள் தந்தையாருக்கு சந்நியாசி தீட்சை எடுத்துக்கணும்னு அந்த பாக்கியத்தை நீங்கள் தான் கொடுக்கணும் பெரியவா அப்படின்னு சொல்கிறா. இப்போ பெரியவா சொல்கிறா, முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி உங்கள் அப்பாவுக்கு கை ஏதோ சரியில்லைன்னு வந்திருந்தா இல்லையா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் பெரியவா, உங்ககிட்ட தான்
அது குணமாச்சு அப்படின்னு சொல்கிறா. அப்போ பெரியவா சொல்கிறா, எதுக்கு நான் கேட்குறேன்னா, அங்கஹீனம் வந்துடுத்துனா சந்நியாசம் எடுத்துக்கப்படாது, அதனால கேட்டுட்டேன், இப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. இவளுக்கு அப்போ தான் பொறி தட்டிட்டு, அப்போவே பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கு இவர் பிற்காலத்தில் சந்நியாசம் எடுத்துக்க போகிறாருன்னு. அதனால தான் அந்த வியாதியை குணப்படுத்துகிறார், குணப்படுத்தி அங்கஹீனம் இல்லாமல் பண்ணியிருக்கார் அப்படின்னு அந்த சாக்ஷாத் பரமேஸ்வரரை நினச்சி அவ்வளோ சந்தோஷப்படுறாளாம். இதில் இன்னொரு அதிசயம் என்னென்னா, அவள் அப்பாவுக்கு அந்த கோமா நிலையும் சரியாகி அவர் கொஞ்ச நாள் நன்னாவே இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் சித்தி அடையிறார். ஸோ இப்படியாக பெரியவா நிறைய பேருக்கு அதிசயங்களை நிகழ்த்தியிருக்கார். ஹர ஹர சிவ சிவ ஜெய ஜெய சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, காஞ்சி சங்கரா, சந்திர சேகரா. இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் திருமதி ஷியாமளா கணேசன் அவர்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக வென்று வரவேற்போம். நமஸ்காரம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம். உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்த சகல பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து ரட்சித்து காயத்து நிச்சயம் நீ அருள வேண்டும். 100 கண்ட மகா பெரியவா சரணம் சரணம் சரணம். தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பிரியமாடி போற்றி. எங்கள் பிரதோஷ அண்ணா சொல்லுவா, பெரியவா உயிரோடு இருக்கச்சே அவள் மகிமனு தெரியல, உங்களுக்கு யாருக்குமே தெரில, அவர் முக்தி அடையட்டண்டா, அப்புறம் பாடு உலகம் முழுக்க அவர் எப்படி பேச போகிறது பார் அப்படின்றார். அவர் கண்ட கனவு இன்னைக்கு உலகம் முழுக்க அவருக்கு கோவில் கட்டி அனுஷ ஜெயந்தி கொண்டாடி இவ்வளவு பேர் இங்கே ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை சொல்ல 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 நமக்கு அப்பேற்பட்ட தெய்வம் நம்ம ரொம்ப அனுபவிக்காமல் போயிட்டோமேன்றது ஏக்கம். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணுற சங்கரா டிவிக்கும் அதை நடத்தி கொடுக்குற உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். தினம் பெரியவாள் கேட்டு 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 பெரியவா உங்களை எவ்வளோ பக்கத்தில் வச்சுருக்கா. அதுக்கெல்லாம் ரொம்ப நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் முதல்ல நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எனக்கும் பெரியவாளுக்கும் இதை பற்றி நான் சொல்லணுன்னா எனக்கு ஒரு 1/2 மணி நேரம்னா அதில் 15 மினிட்ஸு பெரியவாளுக்கோட என்னோட தொடர்பு எப்படி பிரயாணம், அந்த பிரயாணம் எப்படி இருந்தது. அடுத்த 5 நிமிஷம் பெரியம்மா என் குடும்பத்துக்கும் என் உறவினர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் எப்படி தெய்வமாக இருந்து அனுகிரகம் பண்ணா, ஆசீர்வாதம் பண்ணா, அருள் பண்ணா, அதை பற்றி சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ பிரதோஷ அண்ணனா எல்லாருக்கும் சந்தேகம். ஏன் எல்லாரும் பிரதோஷ மாமான்னு சொல்கிறா, 64ஆம் அயன்மான்னு சொல்கிறா, ஏன் இந்த மாமி மட்டும் பிரதோஷ அண்ணா சொல்கிறான்னா, எங்கள் கணவருடைய சொந்த பெரியப்பா பிள்ளை தான் பிரதோஷம் வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர். செல்லமாக விக்கு விநாயகராம் கூப்பிடுற கடம் வித்வான் விநாயகராம் எங்கள் கணவருடைய சொந்த சித்தப்பா பிள்ளை, கசின்ஸ் தான். அதனால் ரொம்ப உரிமையோட பிரதோஷ அண்ணான்னு தான் சொல்லுவோம். அதுவும் நான் அண்ணானே தான் சொல்லிட்டு இருப்பேன். எவ்வளோ பாக்கியம். ரொம்ப அதான் அவள் வந்த இடத்துல அந்த குடும்பத்தில் நாங்கள் இருந்தோன்னு சொல்கிறது. இவள் 2 பேர் சொன்னால் உலகத்தில் எங்கே போனாலும் அதுக்கு ஒரு தனி மரியாதை, தனி சிறப்பு, தனி இடம். அவள் பண்ணதுக்கு நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறதுன்னா ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பெரியவாளை பற்றி ஜாஸ்தி தெரியாது. நான் ஒரு பெரிய ஸ்கூல்ல ஹெட்மிஸ்டர்ஸாக இருந்தால் கூட ஒன்றும் தெரியாது. பெரியவா காஞ்சிபுரத்தில் நம்ம மடம் இருக்கு, அதுக்கு ஒரு பீடாதிபதி இருக்கார், அவர் பேர் சந்திரசேகர சுவாமிகள். இவ்வளவுதான் எனக்கு தெரியும். 1974 எங்கள் அண்ணா ரயில்வேஸில் வேலை பண்ணிட்டு இருந்தா. அப்போ சேலத்துலேருந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனா. அப்போது எக்மோரில் ரயில்வே குவார்ட்டர்ஸில் அண்ணாக்கு வீடு கொடுத்துருந்தான், குவார்ட்டர்ஸில் இருந்தான். சரி. அப்போ முதல்ல எங்கள் மாமனார் 1974 அந்த அனுஷ ஜெயந்தி எங்கள் அண்ணா பண்ணுவா. இப்போ பண்ணுறாள், அந்த காலத்துலேயே எங்கள் அண்ணா பண்ணிட்டு இருப்பாள். அப்போ எங்கள் மாமனார் அதை பார்க்க போனாச்சு. அண்ணா பையன் தானே, ரொம்ப உரிமையாக போயிட்டு வந்துட்டு எங்கள் மாமனார் இப்போ தான் போல இருக்குது அந்த ஹாலில் உட்காந்து சொல்கிறார் அந்த ஜெயந்தியை பற்றி. அடாடாடா என்னம்மா அந்த வெங்கட்ராமன் ஜெயந்தி பண்ணான்,
அப்படி என்ன குதிரை என்ன, யானை என்ன, ஒட்டகம் என்ன, கரகம், காவடி, அப்படி நாதஸ்வரம், அப்படியே அந்த அந்த பூந்தமல்லி ஹைரோடே கலகலத்து போச்சு. அப்படி பண்ணினா அப்படி விசேஷமா எங்கள் அண்ணா எதை பண்ணாலும் பெரியவாளுக்குன்னு சின்னதாகவே பண்ண தெரியாது, ரொம்ப பெரிய தானா போயிடும், அப்படி பெருசும் ஆயிடும். அந்த மாதிரி பண்ணாலும் எப்படி இதெல்லாம் ஃபண்ட்ஸ் எல்லாம் யாரு எல்லாருக்கும் வெறும் கந்தலை கட்டிண்டு பெரியவா 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 பட் இது அரேஞ்ச் தானா வரும், தானா வரும். அங்கேருந்து எங்கேயோ இன்னைக்கு நான் பால் பாயசம் வைக்கணும்னா 100 லிட்டர் பால் பாயசம் ராத்திரி வந்து இறங்கும். எங்க மண்ணி ஐயோ ரவிக்க துணினா ஒருத்தன் அப்படியே ரவிக்க துணியை கொண்டு வந்து வைப்பான். அதெல்லாம் தான் தெய்வ சக்தி, அவர் நடத்திக்கிறார். அவருக்கு குதூகலமா இருக்கணும்னு ஆசை, அவர் பண்ணிட்டு இருக்கார். அந்த மாதிரி உடனே எனக்கு ரொம்ப அண்ணாவை பார்க்கணும், என்ன இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அண்ணா, நம்மளை இப்போ என்னை கூட்டின்னு போகிறேன் அப்பான்னு. அதிலிருந்து எக்மோருக்கு அடிக்கடி நாங்கள் போவோம். முதல் தடவை போனப்போ அப்போ தான் நமஸ்காரம் பண்ணேன். அண்ணா பாரு அப்படின்னு சொன்னால், அவ்வளோ அண்ணாக்கு என்ன சக்தின்லாம் ஒன்றும் தெரியாது எங்களுக்கு. அப்போ அண்ணா சொன்னால், இந்த மாதிரி பெரியவாளுக்கு நான் பண்ணிட்டுருக்கேம்மா, இந்த மாதிரி பெரியவா சொன்னால் நீ ஏண்டா காஞ்சிபுரம் வரைக்கும் அலையிற, உங்காத்து வாசல் அது என்ன மரம்னு சரி ஞாபகம் இல்லை, வன்னி மரமா வேப்பிலையா ஏதோ ஒரு மரம் ஆற்று வாசல் எக்மோர் குவார்ட்டர்ஸில். நான் இங்கேயே உட்காந்துருக்கேன்டா, உனக்கு எப்பெல்லாம் என்னை பார்க்கணும்னு தோணுதோ இந்த மரத்தை பிரதர்ஷனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணு, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான்னு சொல்லி எங்களை அந்த மரத்தை வந்து பிரதர்ஷனம் பண்ண சொன்னார். யார் வந்தாலும் அந்த மரத்தையும் பிரதர்ஷனம் பண்ணி பெரியவாளை மானசீகமாக வேண்டிட்டு போவா. இது நடந்துட்டு இருந்தது. அப்புறம் அண்ணா ரிட்டையர் ஆகிட்டா. ரிட்டையர் ஆன உடனே அண்ணாவுக்கு பெரிய சகலமும் பெரியவா தான், அதை தவிர வேறு எதுவும் நினைக்க தெரியாது. எல்லாம் ரிட்டையர் ஆனால் அவ்வளோ பணத்தையும் கொண்டு போய் ஒன்றுமே வச்சுக்கலாம், அத்தனையும் கொண்டு போய் பெரியவா காலில் கொட்டிட்டு நமஸ்காரம் பண்ணி நான் விடுதலாகி வந்துட்டேன். ஏன்னா பிரதோஷத்துக்கு மேலே இருக்க அதிகாரிட்ட பர்மிஷன் கேட்டு தான் போனோம். இனிமேல் எப்போ வேணா காஞ்சிபுரத்தில் நம்ம பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு இருக்கலாமே, அண்ணாக்கு ரொம்ப குஷி. அதனால் போய் நமஸ்காரம் பண்ணேன். ஏடா எங்கடா இருப்ப நீ, இப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டேன்னுட்டு அந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு எதிர்க்க பங்காரு காலனின்னு, அது பங்காரம்மன் தோட்டம், அதில் சந்திரசேகரைய தெருவுனே ஒரு தெரு, அந்த தெருவில் அண்ணாக்கு ஒரு வீடு பெரியவாளே கொடுத்தா. அதுக்கு பக்கத்துலேயே அந்த வேத பிரிஷர் மாமான்னு அவர் பெரியவாளுடைய இருப்பார். அவர் பொண்ணு அம்பாத்தில் கீழே அம்பத்தில் குடியிருந்தார். அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். அவர் இருந்தால் அந்த மாமா அடிக்கடி அவர் நிறைய பெரியவாளை பற்றி சொல்லுவார். எதுக்குன்னா பெரியவாளை பற்றி தெரியாமல் இந்த எனக்கு பெரியவாளை தெரிஞ்சுக்கோன்னு சொன்ன மாதிரி நிறைய அனுபவங்கள் தானாக வந்து சேர்ந்தது. அப்போ கொடுத்த உடனே நாங்கள் அடிக்கடி அப்போ காஞ்சிபுரம் போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எனக்கு ஒரு அதில் ஈடுபாடு, எங்கள் ஆத்துக்காருக்கும் அண்ணா அவ்வளோ என்ன பண்ணிருக்கா பார்க்கணும் ஆசை, அது மாதிரி. அப்போ அந்த இடம் கொடுத்தோன்னா ஒரு நாள் பெரியவா வந்து அந்த இடத்துல ஒரு இடத்துல உட்காந்துட்டு, இந்த இடம் என்னோடதுடா, ஞாபகம் வச்சுக்கோ, இந்த இடம் என்னோடது அப்படின்ட்டு போயிட்டா. நகர்வலம் வருவான். அப்போ இப்படி சொன்னாலாம், அடுத்த போகிறோம், ஒரு பாதி வீட்டை அண்ணா வச்சுண்டு இன்னொரு பாதியில் பெரிய கொட்டகையை போட்டு எங்கே பார்த்தாலும் பெரியவா படம், விதவிதமான போஸ்டில் பெரியவா. அதுக்கு ரெண்டு அண்ணா உட்காந்துருக்கான். காத்தால எழுந்து 4 மணிக்கு திருப்பள்ளி விஷயம் பாட ஆரம்பிச்சிருவான். பாடி அதுலேருந்து ராத்திரி தாலாட்டு படுற வரைக்கும் பெரியவா பெரியவா பெரியவா. இதை தவிர அந்த மாதிரி ஒரு தபஸ்வி நீங்கள் இன்னுமே உலகத்தில், அதான் நாயன்மார் 64 நாயன்மார்களுக்கெல்லாம் இதானமா வேலை, சிவா சிவா சிவான்னு அவர் கண்டுட்டு இருக்கார், அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி பண்ணிட்டு இருந்தா. அந்த மாதிரி 3 தடவை பெரியவா வந்தால் உட்காந்து இந்த இடத்த எனக்கு கொடு, இந்த இடத்த எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தக்கா. அதை மாதிரி நிறைய அப்போல்லாம் பெரிய அண்ணா அப்படின்னு பார்த்தா அந்த கொட்டகை பெரியவா அண்ணா, இதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு சாத்துர்மாசியம்னா ஓரிக்கைக்கு பெரியவா படம். அப்போ எங்ககிட்ட கார் இருந்தது, 78 80 கார் கொடுத்துட்டா கம்பெனியில். அதனால ரொம்ப சந்தோஷம், காரில் போயிடலாம். காரில் எங்கள் ஆத்துக்காருக்கு கார் எடுக்கவே இஷ்டம் கிடையாது. எனக்கு அப்போல்லாம் நான் ரொம்ப டென்ஷனான வேலை, ஆற்றுலேயும் பொறுப்பு, வெளியிலையும் பெரிய வேலைன்றதுனால இந்த நரம்பெல்லாம் இழுத்துடும். இப்படி நடந்துட்டுச்சு, திடீர்னு கால் இழுத்துடும், அடுத்த அடி வைக்க வராது. அவர் சொல்லுவார், காஞ்சிபுரம்னாலே உனக்கு கால் இழுத்துருமே, நடக்க முடியாதே அப்படின்னு. எங்கள் ஆத்துக்காரு கார் எடுக்க கஷ்டம், அதுக்கு அப்படி சொல்லுவார். அப்போ நான் அண்ணா இப்போ சொல்கிறாரு, நான் ஏண்டா குழந்தை ஆசைப்படுறாடா, காஞ்சிபுரத்துக்கு மட்டும் காரில் கூட்டிடுவாடா. அப்போ என் மேலே அண்ணா எவ்வளோ ஆசை வச்சுருந்துருப்பா. அந்தவரோட உடனே என்ன பண்ணுவோம், முதல் நாள் ராத்திரியே போய் அண்ணா ஆற்றுல தங்கிடுவோம். அண்ணா 3 மணிக்கெல்லாம் எழுந்துருவா. உடனே எல்லாம் ரெடி ஆகிட்டு கார் எடுத்துட்டு அண்ணா ஆற்றுலேருந்து ஓரிக்கை போகணும். போனால் கரெக்டாக பெரியவா அப்படி மேலே விளக்கி அப்படி வருவார். 2 பேர் ஆரத்தி எடுப்பா. இன்றைக்கும் அதெல்லாம் அப்படியே ட்ராமா பார்க்குற சினிமா பார்க்குற மாதிரி ஓடுறது. உடனே ஆரத்தி எடுப்பா. அப்படி ஒரு தடவை நான், என் கணவர், என் பையன், ரொம்ப நாள் கழிச்சு அந்த பையன் பிறந்தான், அதை பற்றி சொல்கிறேன். அந்த பையன் 3 பேரும்
அதுக்கு போனோம். போனப்போ அந்த பையன் எப்படின்னா, நான் வந்து காஞ்சிபுரத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்டு போனோம். எல்லாரும் வேலை பண்ணுவா, அனுஷா நடக்கும். அப்போது நிறைய பேர் போய் வேலை பண்ணிட்டு பையனும் ஒன்றுமே பண்ணலையே, அப்படி மனசு கஷ்டமாக இருக்கும். அப்போது ஒரு தடவை அண்ணா சொன்னால், நான் வரவே முடியலண்ணா காஞ்சிபுரத்துக்கு, ரொம்ப எனக்கு சரியாக இருக்குது இந்த மாதிரின்னு. அம்மா அதை பார், நீ கவலைப்படாது, பெரியவா கர்மத்தை தான் முதல்ல பண்ண சொல்லிருக்கா. நீ எங்கள் சித்தி சித்தப்பா கண்ணில் வச்சுன்னு காப்பாத்துறல, அதுவே உனக்கு போதும், அதை முதல்ல பண்ணு அப்படின்னு சொல்லுவா. ஆனாலும் உனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும். அப்போ என் குழந்தைக்கு 9 வயசு, அடுத்த 2 பொண்கள், முதல் பொண்ணு, 2ஆவது பொண்ணு, 2 பொண்ணு. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆண் வாரிசு வேணும், நான் பெரியவாட்ட கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி கடைசியில் ஆண் வாரிசும் பிறந்து அவன் தான் 5 வயசு குழந்தைய கொண்டு போய் பெரியவாட்டு நிறுத்தினோம். உடனே பெரியவா அப்படி எடுத்துட்டு அது நிற்கிறாள். அது யாரு? அவர் கேட்குற அண்ணாவை, இது என் தம்பி சம்சாரம், அது அவள் குழந்தை அப்படிங்கிற அவ்வளோ பேசியிருக்க. உடனே நான் சொன்னேன், பெரியவா என் குழந்தை விஷ்ணு சஹஸ்ரநாமம் கற்றுக்கிறான், உங்ககிட்ட வந்து சொல்லாமான்னு. டேம்பி இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டார். என்ன ஒரு பாக்கியம், நேரம் வந்தான். ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணம், அவர் வாயால் சொல்டா. எனக்கு அப்படியே பாதாதி கேசம் நடுங்கிடுத்தாவா, என்ன புண்ணியம் பண்ணிருக்கோம், ஒரு தெய்வம் வந்து அக்ஷராபியாசம் குரு உபதேசம் மாதிரி சொல்லிட்டானேன்னு. உடனே பக்கத்தில் எஸ் மரண மாத்திரை சொல்கிறான் அவன் அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணுறான். அவன் அந்த ருக்மணியும் சத்யபாமாபியம் சகிதம் கிருஷ்ணமாசேவருக்கு தான் படிச்சிருந்தான். அதை கடன்னு சொல்லிட்டான். உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம், சிரிச்சுட்டார். உடனே அவன் பெரியவாளையே பார்த்துருந்தான். என்னன்னா 2 வயசுல இந்த பையனை 2 வயசுக்கே ஸ்கூலுக்கு போனோன்னா, எதிர்க்கே ஒரு ஸ்கூல், அதனால் அங்கே பக்கத்துலேயே கொண்டு விட்டுட்டேன். கொஞ்சம் பாப்புலராக இருந்ததுனால எல்லாம் உடனே பண்ணிவிடுவான். 2 வயசுலேயே உட்கார வச்சுருந்தான். முதல்ல ஆனுவல் டேக்கு அவருக்கு பெரியவா வேஷம் போட்டு விட்டான். அந்த காவியை கட்டி விட்டு ரொம்ப அழகாக இருப்பான், குட்டியாக சின்னதில். அந்த தண்டத்தையும் கையில் கொடுத்து லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி உட்கார வச்சு ஜனனி ஜனனி இளையராஜா அதை அப்படியே பாடி வலம் வந்துட்டு பண்ணுற மாதிரி. அது ரொம்ப அழகாக அமைஞ்சு போச்சு. அடுத்து காஞ்சிபுரம் போனோன்னே ஒவ்வொன்று அழகான், ஏன் ட்ரெஸ்ஸை பெரியவா போட்டுட்டா, என் ட்ரெஸ்ஸை பெரியவா போட்டு காவியை பட்டிருக்கால அவன், இல்லைடா அது பெரியவா ட்ரெஸ்ஸு தான். அதனால அவனுக்கு ரொம்ப பெரியவாள்கிட்ட ஒரு ஈடுபாடு. அவனே பெரியவா எனக்கு ருத்ராட்சம் தரணுமே உங்கள் கையா, 5 வயசு குழந்தை கேட்குறான் ருத்ராட்சம் தரணும் அப்படின்னா. பெரியவா பார்த்தா அவன் ஆல்ரெடி ஒரு ருத்ராட்சம் போட்டுருந்தான். ஏமி நீ ஒரு ருத்ராட்சம் போட்டுருக்கே, இன்னொரு ருத்ராட்சம் கொடுத்தா 2 ருத்ராட்சமாக போட்டுக்கூடாது, எப்பவுமே போட்டுட்டா 1 போட்டுக்கணும், இல்லை 3 போட்டுக்கணும். 3 போட்டுட்டு போனீங்கன்னா உன்னை ஸ்கூலில் எல்லாரும் கேலி பண்ணுவாளே, என்ன பண்ணுவேன்னா, பெரியவா நீங்கள் எனக்கு இப்போ கொடுங்கோ, நான் அப்புறம் பெரியவனான உடனே கழுத்தில் மாட்டி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னு அந்த குழந்தைக்காக 2 ருத்ராட்சம் கொடுத்து அவன் பெரியவனான சங்கில கொத்து இன்றைக்கும் பெரியவாங்க அவன் போட்டிருக்கான். அப்பேற்பட்ட பாகியம் யாரால கிடச்சிது? எங்கள் அண்ணாவால் கிடச்சிது இல்லையா? அவரெல்லாம் நம்மளை யாரும் தெய்வத்தை வந்து காமிச்சு கொடுத்துருக்க மாட்டா இல்லையா? அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு நாள் என்ன பண்ணேன், விநாயகர் அம்மாத்துக்கு போயிருந்தேன். 2 சின்ன குழந்தை, விநாயகர் பொண்ணு சங்கீதான், அது ஒரு 7 வயசு. சுபாஷ் சந்திரன் அவருடைய தம்பி, அவனும் கடம்ப வித்வான் தான். அவனுக்கு விஜய், இந்த 2 பேரும் பெரியவா படத்தை வச்சுட்டு ஒரு ஸ்லோகம் சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கான். விழுந்து பண்ணுறான். எனக்கா இவ்வளோ வயசாக இருக்குது, இவ்வளோ படிச்சிருக்கேன், இப்போ இது என்ன ஸ்லோகனே தெரியலையே, ரொம்ப அவமானம் ஆகிடுது, வெக்கமாக ஆகிடுது, இந்த சின்ன குழந்தைகள் மடமடமடன்னு பொழியிறது அப்படி நமக்கு தெரியலையே அப்படின்ட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்தப்போ அடுத்த அடிக்கடி தான் வந்துட்டே இருப்போம். வந்தப்போ எங்கள் மன்னிக்கிட்ட கேட்டேன், மன்னி அது என்ன அவள்லாம் படிக்கிறாளே, எனக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு மன்னி, அது என்னதுன்னு. வரேன்னு சிரிச்சது எங்கள் மன்னி. இந்த பிரிண்டட் தோடகாஷ்டகம் அதுதான் அந்த குழந்தைகள் படிக்கிறது, இந்த எடுத்துன்னு படிச்சுக்கோன்னார். சரி அதை எடுத்துகிட்டு போய் விடாப்பிடியே உட்காந்து படித்து மனப்பாடம் பண்ணிவிட்டு அடுத்த காஞ்சிபுரம் 9 கஜம் படையெல்லாம் கட்டின்னு. அப்போ வந்து இப்போ அதிஷ்டானம் இருக்குல்ல, அதுக்கு எதுக்கு ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங் கொட்டகையாக இருக்கும். அப்போ தான் பெரியவா உள்ளேன்னு வந்து அந்த கொட்டையில் ஆசீர்வாதம் பண்ணுவாள். அங்கே ஒரு பெரிய மேடை போட்டிருக்கும். அந்த மேடையில் எல்லாம் ஒரே கூட்டமாக இருந்தாங்க, ரொம்ப கூட்டம். நல்லா கண்ணா முடிந்து விதிதா கீழே சாஸ்திர சுதாஜலத்தேன்னு பாடி ரொம்ப சந்தோஷம் எனக்கு பாட வந்துட்டேன்னு. கண்ணில் அப்படி தண்ணியாக வந்து பாடி முடித்து கண்ணை திறக்கிறேன். அவ்வளோ கூட்டத்தில் பெரியவா, ஏ குமரேஷா அங்கே நிற்கிறாள் 9 கஜம் கட்டின்ற அந்த மாமியார் கேட்குறார். எனக்கு அப்படியே ஆஹா, நம்ம பாடினோம், அதை பெரியவா அங்கீகரிச்சா எவ்வளோ ஒரு அந்த பக்திக்கு எவ்வளோ ஒரு மரியாதை கொடுப்பான்னா அவ்வளோ தூரம் பண்ணுவான் அந்த மாதிரி. அப்புறம் ரொம்ப சந்தோஷம் எடுத்து, அவள் தான் பிரதோஷ மாமாவோட தம்பி சம்சாரம்.
அப்படின்னு அந்த அனுபவம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. எங்கள் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணோம் 1988 கல்யாணம். ரொம்ப ருசியாக ஒரு அனுபவம் கேட்டால் அவ்வளோ சந்தோஷமாக, எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் 74 பெரியாவோட ஜேர்னி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுத்தேன். அது அப்படியே நான் ஒன்று நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தோம். பெரியவாள்கிட்ட போனோம். என்னடா நல்லா பேசுவார் பெரியவா, ஏன்னா அண்ணாவோட தம்பின்னு ஒரு சலுகை உண்டு. விநாயகர்லாம் போனாலும் நல்லா பேசுவா. எங்களோடலாம் எங்கள் ஃபேமிலியோடைய ரொம்ப பெரியவா, ரொம்ப நெருங்கி இருப்பா. உடனே என்னடா அப்படின்னு கல்யாணம் பண்ணியா? ஆமாம் பெரியவா கல்யாணம் பண்ணேன். எவ்வளோ செலவு பண்ண? இன்னும் ஒரு 4-5 லட்சம் செலவாக இருக்கும். நல்லா பண்ணியோ தடப்படலாம் பண்ணியா? நல்லா நடந்தது பெரியவா, நல்ல இடத்துல போயிட்டா அப்படி. அப்போ யாரோ ஒரு அம்மா குழந்தைய அழைச்சின்னு வந்தா. எனக்கு பெரியவா இந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆனோம், கொஞ்சம் பண உதவி வேணும், நீங்கள் பார்த்து ஏதாவது பண்ணா தரவாருங்க. என்னடா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா அப்படின்னு கேட்டார் இவரை. பண்ணி வைக்கிறேன்னு. ஏடா இப்போ தானே உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்க, எங்கே உங்ககிட்ட பணம் இருக்கும் பண்ணி வைக்கிறேங்கிற? சரி இப்போ பர்ஸில் எவ்வளோ இருக்கு பாருன்னார். பர்ஸை தந்தால் 500 ரூபா தான் இருக்குது. 500 ரூபா இருக்குது பெரியவா. 500 ரூபா அவனுக்கு ஊருக்கு போக வேண்டாமா திரும்ப? சரி போ, நீ என்ன பண்ணு, அவள்கிட்ட விலாசத்தை வாங்கிக்கோ, ஆற்றுக்கு போனோடனே உன்னால் எவ்வளோ முடியுமோ அந்த பணத்தை அவளுக்கு அனுப்பி வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கச்சியே யாரோ 2 பேர் வந்தா. அவன் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறோன்னு கூப்பிட வந்திருக்கா. பெரியவா நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறோம், கோவில் கட்டி, நீங்கள் வந்து நீ ஆசீர்வாதம் பண்ணும். அவர் உடனே பெரியவா சொன்னா, அதை பாரு இந்த காரு இதெல்லாம் நம்ப மாட்டேன், நடந்து தான் போகணும், அது ரொம்ப சாத்தியமாக முடியாது, எனக்கு இப்போ இருக்கிறதுல வந்து வருவேனான்னு தெரியல அப்படின்னா. பெரியவா மானசீகமாவது எங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். மானசீகமாக தான் நான் எங்கே வேணால் வருவேண்டா, வந்து ஆசீர்வாதம் பண்ண, பூர்ண ஆசீர்வாதம் கொடுக்குறேன், போயிட்டு வாங்கும் அப்படின்னு அனுப்பிட்டேன். சரி நாங்கள் ஆற்றுக்கு வந்துட்டோம். அம்பத்தூருக்கு வந்தோடனே இவர் உடனே எடுத்து ஒரு 5000 ரூபா எடுத்து ஒரு கவரில் போட்டு அட்ரஸ் எழுதி பெரியவா படத்துக்கிட்ட வச்சுட்டு வரண்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அனுப்பலான்னு நமஸ்காரம் பண்ணுறோம். அந்த கவர் அப்படியே வந்து எங்கள் மேலே விழுது. அதாவது எங்களுக்கு தான் சொல்லிருக்காரு, நீ ஆற்றுக்கு போய் அனுப்பினா கூட நான் மானசீகமாக வந்து ஆசீர்வாதம் பண்ணுவேன் அப்படின்னு. அவ்வளோ தூரம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக நடந்தது. ரொம்ப மறக்க முடியாத அனுபவம் அது. கணவருக்கு 7.5 சனி, 7.5, ரொம்ப கஷ்டம். குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், இருக்கிற படத்தெல்லாம் துடைச்சி போட்டு கல்யாணம் பண்ணிட்டோம். சின்ன பொண்ணு பிலானிக்கு போயிட்டா, இல்லை பிட்ஸுக்கு படிக்க போயிட்டா எங்களை விட்டுட்டு. அதுக்கப்புறம் சின்ன குழந்தைய வச்சுருக்கோம், அவருக்கு ஃபேக்ட்ரியில் ஸ்ட்ரைக்கு, காலில் உடம்பு, இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து நடுத்தருவில் நிறுத்தும். 7.5 சனின்னா கையில் பணமே இல்லாமல் பண்ணிவிடும். உடனே ஒரு தடவை காஞ்சிபுரம் போயிட்டு எல்லாமே அண்ணா கிட்ட தான் கொட்டுவோம். இது இந்த மாதிரி இருக்குன்னு நான் என்ன பண்ணேன், டேய் நான் சொல்ல செய்கிறியோ? செய்கிறேன், நான் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன். சனிக்கிழமை கார் எடுத்துக்கோ, நேராக போ, ஒரு 100 ரூபாய்க்கு காய்கறிகள்லாம் வாங்க, நேராக கொண்டு வந்து பெரியவாட்டவே அவரை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார். அதை வேத பாடசாலைக்கு அனுப்புவார். இந்த பச்சை காய்கறிகள் வேதம் படிக்கிறவ வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா 7.5 சனியோட வீரியம் கம்மியாயிடும் அப்படின்றா. அதிலிருந்து கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு மேலே இருக்கும். சனிக்கிழமை கார் எடுத்துகிட்டு முடிஞ்சால் நான் போவேன், இல்லை அவர் மட்டும் போவார். நேராக அம்பத்தூர்லேருந்து ஆவடி மார்க்கெட்டுக்கு போனால் பச்சை பச்சையாக காய், அந்த காலத்து 100 ரூபாய் காய் நிறைய கிடைக்கும். நிறைய வாங்கிட்டு போனால் நாங்கள் பார்த்துருக்கோம். உடனே மூங்கில் கொடி எடுத்து பெரியவா முன்னாடி பருத்தினா இப்படி தொடுவார். மிதிப்பா காயடா, இது கசக்கவே கசக்காதே, குட்டி படலங்காயா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் குட்டா படலங்கா, கிடச்சிருக்கா அவனுக்கு, இப்படி ஒன்றொன்னையும் பார்த்து அதை அனுபவிச்சுட்டு அனுப்புவார். அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு, பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். அது மாதிரி அது அனுபவம் நடந்து ரொம்ப நாள். அதுக்கப்புறம் தான் விநாயகராம் ஃபேமிலி, சுபாஷ் ஃபேமிலி எல்லாருமே இந்த காய்கறி வைக்கிற வழக்கம். ஒருத்தர் ஒரு நாளை தேர்ந்தெடுத்துன்னு போயிட்டு காய் வாங்கி வச்சுட்டு வருது. இன்றைக்கி கூட பண்ணிட்டு இருக்கா. நாங்கள் ரொம்ப தூரம் தள்ளி வந்ததுனால நாங்கள் நிறுத்திட்டோம், பண்ணுறதில்லை இப்போ. ஆனால் வேதத்துக்குன்னு எங்கள் ஆத்துக்கார் 2 லட்ச ரூபா கொடுத்தார், எங்கள் குழந்தை அனுப்புவாங்க, அதெல்லாம் சம்ரக்ஷணம் பண்ணுறதை பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த காய் வைக்கிறதுன்றது நின்று போச்சு. என் வாழ்நாள்லேயே நான் திருப்பி ரிப்பேர் பண்ண முடியாது 2 தப்பு பண்ணியிருக்கேன். ஒன்று என்னென்னா, பெரியவாள்கிட்ட போய் பெரியவா எங்களது ரொம்ப ஏழைகள் ரொம்ப ஏழை, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1000 குழந்தைகள் சாப்பிடும், 100 கிலோ சாப்பாடு, இதே ஒரு பெரிய செக்ஷன் சாப்பாடு பண்ணோம். மதிய உணவு திட்டம் இல்லையா, 6 குக்கு வச்சு சாப்பாடு போடணும். அந்த சாப்பாட்டுக்கு தான் வரும். படிக்கிறது ரொம்ப ஏழை குழந்தைகள். இப்படி இருக்க பெரியவா. ஆனால் 4500 குழந்தைகள் படிக்கிறா. இந்த ஸ்கூல் நன்னா வரணுமே, பெரியவா ஆசீர்வாதம் வேணும்னு. உடனே நீ வந்து இப்போ ஆழ்வார் திவ்ய பிரபந்தம் சொல்லி கொடுக்குறியா ஸ்கூலில் அப்படின்னு கேட்டேன். எனக்கு வந்து தெய்வம் வந்து சொல்லியிருக்கு, அந்த திவ்ய பிரபந்தம் சொல்லி கொடுக்கணும்னு தோணலை. நான் ஏதோ அதை அப்படியே விட்டுட்டேன். அதை சொல்லி கொடுத்துருந்தேன்னா இன்றைக்கி என் ஸ்கூல் அது கிட்டத்தட்ட 28 கிரவுண்டு
1.25 ஏக்கருக்கு மேலே பெரிய பில்டிங், பெரிய கல்லூரியாக வந்திருக்கும். அதை நான் வாழ்க்கையில் தவற விட்டேன். அதை நான் மனப்பூர்வமாக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, நீங்கள் சொன்ன வார்த்தை நம்ம கேட்டோம் இல்லையா, ஒருத்தர் சொன்னும்போது செய்யணும் இல்லையா, நான் செய்யாதது என் தப்பு தான் அப்படின்னு மனசில் ரொம்ப வருத்தப்பட்டேன். அதே மாதிரி பிரதோஷம் நான் திடீர்னு ஒரு நாளைக்கு ஃபோனை பண்ணிவிட்டு, அம்மா நான் ரொம்ப முன்கோபக்காரன், எவ்வளவு பக்குவம்னாலும் முன்கோபம் போகல, இதனால் எல்லாரையும் திட்டி எல்லாம் பயந்துன்னு வராமல் இருக்கா, எனக்கு யாருமே இல்லைம்மா, ஒரு 10 நாளைக்கு யாரையாவது சமைச்சு போகிறதுக்கு ஆள் அனுப்புறியான்னு கேட்டார். எப்பேற்பட்ட மகான், எவ்வளவு வழி நம்மளுக்கு காமிச்சிருக்கார், ஒரு தெய்வத்தையே நமக்கு காமிச்சு கொடுத்துருக்காரு. ஒரு 10 நாள் லீவ் போட்டுட்டு, அப்போ எவ்வளோ 60 பேர் கூட சமைக்க தெரியும், போய் எனக்கு சமைக்க தோணலையே, நான் வரேன்னா ஒரு 10 நாளைக்குன்னு சொல்ல தோணலையே, திருப்பி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. இதெல்லாம் நான் வாழ்க்கையில் செஞ்ச பெரிய தப்பு. அதுக்கு பகவான் என்னை மன்னிச்சு அதை எல்லார் முன்னாடியும் நான் மன்னிப்பு கேட்டுக்கேன், தப்பு பண்ணியிருக்கேன், அதை சரி பண்ணியிருக்கணும், பகவானே மன்னிச்சுக்கோங்க, தெரியாமல் பண்ணது தப்பு, அதை மன்னிப்பா அப்படின்ற மனசுக்குள்ள அந்த நினைப்பும் இருக்குது. இவ்வளோ அனுபவங்கள் பெரியவாளோட நடந்திருக்கு. அதனால் பெரியவா என் குடும்பம், என் உறவினர், என் நண்பர்களுக்கெல்லாம் கேட்டு உதவி இருக்கா. ஏன்னா உண்மையான பக்திக்கு பகவான் கூடவே ஒன்றும் இல்லை, சின்ன விஷயம். எனக்கு 2:30 மணிக்கு ஸ்டார்ட் கொடுத்தேன். இது 2:30 மணிக்கு தான் நான் ஆக்சுவலாக வரணும். ரொம்ப வெயில், எனக்கு ரொம்ப வேத்து மயக்கமே வந்துடும், இந்த படியே ஏற முடியல, நீங்கள் தான் என்னை பிடிச்சி மேலே ஏற்றினேன். என்னடா பண்ணுறது, 2:30 மணி 1 மணிக்கு ரொம்ப வெயிலாக இருக்குமே, எப்படி போகுதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். காத்தால திடீர்னு நேற்று சாயந்தரம் நீங்கள் காலையில் 11 மணிக்கு வரையலாம், இந்த ஒரு உபகாரம் பெரியவா தானே பண்ணுறா, அவர் தானே, அவரை வாட்டி வித்தால் யாரோ ஆடாதாரே, பாட்டி வித்தால் யாரோ பாடாதாரேன்னு சின்ன விஷயம், அது அப்படிதாம்மா காமிப்பார், பெருசாக பகவான் பண்ண மாட்டார். ஒரு சின்ன விஷயத்தை நான் இருக்கேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லார். அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நான் சொல்லலான் இருக்கேன் உங்களுக்கு. முதல்ல நான் அப்போது ஸ்கவுட் அண்ட் கைட்ஸுக்கு டெல்லியில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஏஷியா பசிபிக் ரீஜனில் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். அதுக்கு இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் 2 பேர் போயிருந்தோம். அப்போ அந்த டெமான்ஸ்ட்ரேட் பண்ணோம், ஒரு பர்டிகுலர் டாபிக் கொடுப்பா, அதை நம்ம பேசணும், அது இங்கிலீஷில் பேசணும். நான் இங்கிலீஷ் தெரியும்னா கூட நான் இருந்த சூழ்நிலை தமிழ் மீடியம் ஸ்கூல், ஸோ எனக்கு ஜாஸ்தி இங்கிலீஷ் பேசி இந்த ப்ராக்டிகாலிட்டி இல்லை. ஸோ உடம்பு நடுங்குது. பீதாகில சாஸ்திர சுதா தோட்ட காலத்தை சொல்லிகிட்டே இருக்கேன், பெரியவான்னு கரெக்டாக என் பேர் வந்துட்டு டாப்பிக்கும் பெரியவா தான் பேசியிருக்கா. ஒரு 15-20 மினிட்ஸ் என்ன பேசினேன்னு தெரில, அப்படி சூப்பராக நடத்தின உடனே அடுத்து தமிழ்நாடு எங்கே, அவ்வளோ பேரில் தமிழ்நாடு எங்கேன்னு கேட்குற அளவுக்கு ஐ ஜஸ்ட் இம்ப்ரெஸ்ட் தம் வித் மை டாக். அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணா? பெரியவா தான் அந்த இடத்துல நின்னா இல்லையா, அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி இன்னொரு சின்ன அனுபவம் தான், எல்லாரும் சிரிப்பா, ஆனாலும் இந்த ரவி மாமான்னு சேலத்தில் இருக்கார், அவர் பெரிய பிரதோஷனோட பெரிய பிரதம பக்தர். அவர் எல்லாமே ஜெயந்தியே நடக்காது, அவர் சேலத்தில் வைகாசி அனுஷம் பண்ணுவார். அதனால தான் இங்கே சித்திரை அனுஷம், ஆக்சுவலாக வைகாசி அனுஷம் தான் பெரியவாட ஜெயந்தி. சரி, எல்லாரும் இதுக்கும் போனோம் அதுக்கும் போனோங்கிறதுக்காக இங்கே 1 மாதம் அங்கே 2ஆம் மாதம் வச்சுப்பா. அவர் என்ன பண்ணார், பெரியவாளை பற்றி நம்ம ஒரு சப்தாகம் பண்ணோம். இந்தியா முழுக்க பெரியவா எங்கெங்கெல்லாம் போய் அந்த மடத்துக்கு எல்லாம் பண்ணியிருக்காளோ அந்த இடங்கள்லாம் போயிட்டு நம்ம சப்தாகம் பண்ணோன்னு முதல்ல காசியில் சப்தாகம் வச்சேன். அப்போ எனக்கு அக்டோபர் மாதம் 24 ஏதோ என்னுடைய பர்த்டே 26. என் பையன் எங்கேயுமே எங்களை தனியாக அனுப்ப மாட்டேன், டே பர்த்டே கிஃப்டடா, பெரியவாளை பற்றி சப்தாகம் கிடைக்காதுடா, நாங்கள் போகிறோம்டா. விநாயகராமுடைய தங்க சீதாமணி, எனக்கு ட்வின்ஸ் அவ, சரி, அவர் ரொம்ப கேர் எடுத்த பாருன்னா, அவர் ஹஸ்பண்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப ரிலேஷன் ஃப்ரெண்டு, அதனால் அவரும் வர்றார், அவர் நம்மன்னா பார்த்துப்பார்ல அனுப்பிட்டோம். 7 நாள் காசியில் கங்கை ஸ்நானம் பண்ணிட்டு கிடச்சிது எங்களுக்கு. ரொம்ப நல்லா சப்தாகம் அது ஒன்று தான் நடந்தது. அப்போ என்னாச்சு, ஒரு நாள் காசி இல்லையா, எல்லாம் பட்டுப்படம் வாங்கலாம், காசி பனாரஸ் பனாரஸ் எல்லாம் கிளம்பிண்டா. அப்போ ரவி மாமா இங்கே டிஷர்லேயே காத்தால பிரவச்சனம் பிரவச்சனம் நடக்கும், சாயந்தரம் பிரவச்சனம் பூஜையெல்லாம் நடக்கும், எல்லாம் நடந்துருந்தா. அப்போ ஃப்ரீயாக உட்காந்துருந்தா. திருமதி ஷியாமளா கணேசன் அவர்களின் அனுபவங்கள் அடுத்த வாரமும் தொடரும்.